வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் நிகழ்ந்த பெரிய மாற்றம், ரூட்டை மாற்றும் திமுக, ஆட்டத்தை மாற்றி ஆடச் சொல்லி உத்தரவிட்ட முதலமைச்சர். தமிழகத்தில் என்னப்பா பெரிய மாற்றம் அப்படின்னு கேக்குறீங்களா? அதை தாங்க விரிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கின்றார். அந்த வீடியோ என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தை விரிவா பார்க்க போறோம். அதையெல்லாம் தாண்டி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. முதல்ல தமிழகத்தில் நிகழ்ந்த பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நடக்கின்ற நிகழ்வெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுதும், தினந்தோறும் வெளியாகின்ற வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதும், தமிழகத்தில் திமுகவுக்கு படுதோல்வி உறுதி என்பது மட்டும் தெளிவாகிறது. சீனியர் மினிஸ்டர்களே பாத்தீங்கன்னா மக்கள் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்து விரட்டி அடிக்கின்றார்கள். பல்லடத்துல திமுக எம்எல்ஏவை உள்ளவே விடல. ஒட்டுமொத்த கிராம மக்களும் எம்எல்ஏ கிட்ட பட்டா கொடுக்குறீங்க, எங்க பட்டா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனால் வந்த எம்எல்ஏவால பதில் சொல்ல முடியல. கூட வந்த அள்ளக்கைகள் பொதுமக்களை மிரட்டுறாங்க. எங்க ஊருக்கே எங்களையே மிரட்டுறீங்களா அப்படின்னு அந்த மக்கள் சட்டமன்ற உறுப்பினரையும் அவங்க கூட வந்தவங்களையும் விரட்டி அடிக்கிறாங்க. 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்து பாஜக எப்படி ஓட்டு வாங்கிச்சோ அந்த மாதிரி நாங்க 5000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிடுவோம். நாங்க 5 வருஷம் சும்மா இருந்ததெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு தான் ஊர் ஊரா போறாங்க. ஆனா அங்க சீனியர் மினிஸ்டர்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. இப்படி விரட்டி அடிப்பதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது திமுக படுதோல்வி உறுதி என்பது நம்மளுக்கு தெரியுது, திமுக தலைமைக்கு தெரியாதா? அதனால ஆட்டத்தை மாற்ற சொல்லி இருக்கிறாங்க. என்ன ஆட்டத்தை மாற்ற சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, திமுக எங்கெல்லாம் வெற்றி பெறும் என்று நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்க ஓடி போய் பிரச்சாரம் பண்றதுனால எங்க நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு கருத்து கணிப்புல தெரியுதோ அந்த இடத்தையும் நம்ம கோட்டை விட்டுருவோம். அதனால எங்க வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல மட்டுமே நீங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு திமுக தலைமையானது உத்தரவிட்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நீங்க கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நட்சத்திர பேச்சாளர்களாக இருக்கலாம், அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அங்க மட்டுமே பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு திமுக தலைமையானது அதிரடியாக உத்தரவிட்டு இருக்கிறது. ஏன்னா உள்ளதும் போச்சாடா நொல்ல கண்ணா அப்படின்ற கணக்காக வெற்றி பெற நிலையில் இருக்கக்கூடிய தொகுதியை கூட இழந்துட்டோம்னா எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்காது. அதனாலதான் முதல்வர் கூட மீண்டும் டெல்டா மாவட்டத்துக்கு 2வது முறை சுற்றுப்பயணம் போறார். அவரை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலம் போலாம், இல்ல கொங்கு மண்டலம் போலாம். ஏன்னா அந்த இடத்துல அதிமுக பாஜக வெயிட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ களத்தை மாற்ற வேண்டும் என்றால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 2வது இன்னிங்ஸ் அந்த பக்கத்தில் அடிக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் முதலமைச்சர் 2வது இன்னிங்ஸ் அடிக்கவே இல்லை. ஸோ கொங்கு மண்டலம் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கோட்டையா, அங்க போய் மக்களுடைய மனசை நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டாண்டு காலமாக நமக்கு எங்கடா வெற்றி வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணும். டெல்டா மண்டலம் என்பது திமுக கோட்டை. அதனால காவிரி மண்டலத்தை கைப்பற்றுவோம், மீண்டும் எதிர்கட்சி அந்தஸ்துல உட்காருவோம் அப்படின்றதுக்காக மீண்டும் 2வது முறையாக டெல்டா மண்டலத்திலே பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்றார். அதே மாதிரி ஆதிராஜாராம் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் பாத்தீங்கன்னா வெயிட்டா அழகா ஒவ்வொரு வீடா போய் வாக்கு கேட்கின்றார். ஸோ அதனால நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வெற்றி வாய்ப்பே பறிபோகும் போல இருக்குது. ஒரு துணை முதலமைச்சராக இருந்துகிட்டு திமுகவுடைய அடுத்த கட்ட தலைவராக வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தோல்வி அடையக்கூடாது இல்ல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, வெளியாட்களுக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய தொகுதியிலே பாத்தீங்கன்னா ஆழ கால் ஊன்றி இருக்கின்றார். அங்கேயே போய் தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாரு. ஏன்னா அவரே வெற்றி பெறாத பொழுது 1000 பேருக்கு அவரு போய் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கு நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால சென்னையை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க நட்சத்திர பேச்சாளர்கள். உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய தொகுதி சென்னை, இங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்குல்ல மாவட்டங்கள், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம்லாம் இருக்குல்ல, அந்த மாவட்டங்கள்ல கூட திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை குறைச்சிக்கிச்சு. அதே மாதிரி மேற்கு மாவட்டங்களில் பிரச்சாரத்தை குறைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி வடக்கு மாவட்டங்கள்லயும் பிரச்சாரத்தை குறைச்சிட்டாங்க.
இப்போதைக்கு அவங்க எங்க பிரச்சாரத்தை மிக தீவிரமா பாக்குறான்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டம். இந்த 2 மாவட்டத்திலையும் ரொம்பவே ஆழ கால் ஊன்றி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் திமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு கருத்து கணிப்புல வந்திருக்கு. ஸோ அப்படி டெல்டா மாவட்டம் கைப்பற்றி, சென்னை மாவட்டம் கைப்பற்றி, திருவண்ணாமலை மாவட்டம் கைப்பற்றினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதி திமுக கிடைச்சிடும் கூட்டணியுடன். அது திமுக எதிர்கட்சி அந்தஸ்து பெறுவதற்கான வாய்ப்பு ஆயிடும். அதனால வெற்றி பெறக்கூடிய இடங்கள்ல மட்டுமே பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பதனால ஸோ மீண்டும் மீண்டும் வெற்றி வாய்ப்பு இருக்கின்ற இடங்கள்ல மட்டுமே பிரச்சாரம் பண்றாங்க. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இழுபறியா இருக்கும், அதிமுகவா அல்லது திமுகவா என்று சொல்லிட்டு இழுபறியா இருக்கும். அந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்கிட்ட சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். என்ன உத்தரவு என்று கேட்டால், கட்சி சார்பில் 10 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஸோ வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்து, அதிமுக 500 ரூபாய் கொடுத்தா நீ 1000 ரூபாய் கொடு, அவங்க 1000 ரூபாய் கொடுத்தா நீ 2000 ரூபாய் கொடு. அப்படி வெற்றி வாய்ப்பு அதிமுக திமுகவா என்று இழுபறியா இருக்கின்ற இடத்துல வேட்பாளர்கள் ஒரு 10 கோடி, அதோட திமுக தலைமை ஒரு 10 கோடி என்று சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20 கோடி செலவு செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார்கள். ஸோ வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் அன்புமணி ராமதாசும் கை கோர்த்ததுனால வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு பிரகாசமா இருக்குது. அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதை உடைக்க முடியுமா? வடக்கு மாவட்டங்கள் எப்போதுமே திமுக கோட்டையா தான் இருந்தது. ஆனால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையானது திமுக தர்ம சங்கடத்தை உருவாக்கி இருக்குது. அதனால பணங்களை அடிக்கின்ற போது மக்கள் மனம் மாறுன்றதுனால வட மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கொடுப்பாங்க, அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்முடைய தம்பி ஒன்று சொன்னாரு, நட்சத்திர அந்தஸ்து பெற்ற வேட்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வேட்பாளர்கள் வந்து 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. மற்ற வேட்பாளர்கள்லாம் திமுகவில் 500 ரூபாய் தான் கொடுக்க போறாங்க. ஏன்னா வெற்றி வாய்ப்பை நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் இழந்து விடுவோம் என்ற நிலை இருக்கிறதுனால தேவையில்லாம பணத்தை செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால தோல்வி உறுதியா இருக்கின்ற இடத்துல 500 ரூபாயும், நட்சத்திர அந்தஸ்து ஊர் மக்களுக்கு தெரிந்த வேட்பாளர் நிற்கின்ற இடத்துல 1000 ரூபாயும் செலவழிக்க போறாங்க. அதுக்கு மேல செலவுலாம் கிடையாதுப்பா. ஏன்னா இந்த கலாச்சாரத்தை ஊக்குவித்தோம்னா திமுக தோக்கும் ஜெயிக்கும் வாடிக்கை. ஆனா ஒவ்வொரு தேர்தலுக்கும் பணம் கொடுக்கின்ற கலாச்சாரத்தை அதிகரிச்சுட்டே போனோம்னா கடைசியில திமுகவாலே வந்து பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமா. ஸோ அந்த நிலையை உருவாக்க கூடாது என்பதனால தொகுதிகளில் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் கொடுக்க போறாங்களா. ஸோ வெற்றி வாய்ப்பு இழுபறியா இருக்கின்ற இடத்த மட்டும் 2000 ரூபாய் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தையாவது பெற்றுவிட வேண்டும் என்பது திமுகவுடைய எண்ணமா இருக்கிறது. அது நிறைவேறுமா நிறைவேறதா என்பது பொறுத்து தான் பார்க்கணும். மக்களுடைய எதிர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல திமுக எதிராக காட்டிக்கொண்டே தான் இருக்கின்றார்கள். இப்போ அண்ணாமலை அவர்கள் தந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வெண்ணெய்மலை பாலசுப்ரமணியர் கோயில் இனாம் நிலம், அது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் விவசாயிகள் போறதா இருந்திருக்கு. வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தன்னுடைய கருத்து, இந்த வெண்ணெய்மலையில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியர் கோயில் இருக்கக்கூடிய இனாம் நிலத்தை எப்படா மீட்கிறது, திமுக காரன் மீட்டு தரேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் இந்த அறநிலையத்துறையானது தரவே இல்லை. ஸோ தேர்தல் நேரத்தில் ஏதாவது அழுத்தம் கொடுத்தா செய்வாங்கன்னு பார்த்தா செய்யவே இல்லை. அதில் நம்ம கூடி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பதற்காக விவசாயிகள் ஒன்று கூடுவதா இருந்தது. வீடு வீடா நோட்டீஸ் கொடுக்குறாங்க. பிறகு இந்த தருணத்தில் வெண்ணெய்மலை முருகன் கோயிலை அடிப்படையாக வச்சு விவசாயிகள் ஒன்று திரள்வது சத்தியமா திமுகவுக்கு பேரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதை விடக்கூடாது என்பதனால திமுகவுடைய வார்டு செயலாளருடைய துணையுடன் போயிட்டு நோட்டீஸ் கொடுத்தவங்களை மிரட்டிருக்காங்க. நோட்டீஸ் கொடுக்குறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்பா இவங்களுக்கு ஓட்டு போடு அவங்களுக்கு ஓட்டு போடு நாங்கள் சொல்ல போகிறோம், எங்களுடைய கோரிக்கை யார் நிறைவேற்றுகின்றார்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல போறோம், இல்லையா தேர்தல் கூட நாங்கள் புறக்கணிப்போம், எங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னு சொல்ல. ஆனா திமுக காரனுக்கு நியாயம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனா திமுக காரன் நியாயத்தை ஏற்றுக்குவானா? சத்தியமா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, திமுக காரனை எதிர்த்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள திமுக வார்டு செயலாளருடன் கூட போன அடியாட்கள் பொடியாட்கள் அவங்கள தாக்கி இருக்கிறாங்க. ஸோ
திமுக பொறுத்த வரைக்கும் கருத்துரிமையை பற்றி வாய் கிழிய பேசும். ஆனால் இன்னைக்கு தன்னுடைய கருத்தை தெரிவிக்கலாம் என்று விவசாயிகள் முற்படுகின்ற பொழுது அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த வீடியோவையும் வெண்ணமலை பாலசுப்ரமணியர் கோயிலுடைய நிலம், அந்த இனாம் நிலம் தொடர்பாக ஆலோசனை நடத்துகிற விவசாயிகள் அடிக்கிறீங்கன்னா நீங்க உருப்பட மாட்டீங்க. மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவாங்க. திமுகவினரும் கூட சேர்ந்த குண்டர்களும் விவசாயிகள் அடிப்பீங்களா? உலகத்துக்கே சோறு எடுக்கின்ற விவசாயியை நீங்க அடிக்கிறீங்கன்னா எங்கடா உருப்பட போறீங்க? நான் இன்னைக்கும் சொல்றேன், விவசாயிகளை தாக்குனவங்களை ஒட்டுமொத்த பேரையும் கைது பண்ணுங்க. அப்படி கைது பண்ணல வச்சுங்களேன், அடா 23ஆம் தேதி வேலையை காட்டுவாங்கப்பா மக்கள் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார். ஸோ தோல்வி பயத்தினால வன்முறையை கையில் எடுக்கின்றார்கள் திமுகவினர் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன பல்லடம், அது மட்டும் இல்லை ஆலங்குளம், அந்த இடத்துல மனோஜ் பாண்டியன் அதிமுக சார்பில் போட்டியிடுகின்றார். ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆலங்குளத்தில் மனோஜ் பாண்டியனுடைய பெயரை சுவத்தில் எழுதுறதுக்கு அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர், திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் போயிட்டு என்ன இங்க பெயிண்ட் டப்பாயை வச்சுக்கிட்டு மனோஜ் பாண்டியனுடைய பெயரா அப்படின்னு காலாலேயே ஒரு எடுத்துட்டு போயிட்டே இருப்பார், ஒதிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அங்க ஆலங்குளம் மக்களை பொறுத்த வரைக்கும் போன முறை அதிமுக ஓட்டு கேட்ட, இந்த முறை திமுக ஓட்டா, உனக்குலாம் எவன் போடுவான் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. போன முறை ஓட்டு போட்டோம் இல்லையா, ஆனா நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? மீண்டும் ஓட்டு கேட்க வரீங்க. அதிமுக வேட்பாளராக நின்று சட்டமன்ற உறுப்பினராகி ஒண்ணுமே செய்யாத நீங்க திமுகவில் மட்டும் சட்டமன்ற உறுப்பினராகி என்ன கிழிப்பீங்க அப்படின்னு அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் கடும் கோபமாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆலங்குளத்தில் அரிநாடாறு மற்றும் ராக்கெட் ராஜா இவங்க 2 பேரும் போட்டியிடுவதா இருந்துதான். ஆனால் இவங்க 2 பேரும் போட்டியிட்டால் நம்முடைய மனோஜ் பாண்டியன் அவர்கள் தோற்றுருவாங்களாம். ஏற்கனவே பூங்கோதை அவர்களுக்கு அந்த தொகுதியை கொடுத்தாங்க. அந்த தருணத்தில் அரிநாடார் அவர்கள் ஆலங்குளத்தில் போட்டியிட்டார். அப்படி போட்டி எடுக்கின்ற பொழுது அரிநாடார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 37,000 ஓட்டை வாங்கிட்டார். அதனால பூங்கோதை அவர்கள் தோத்துட்டாங்க. அதிமுக சார்பில் போட்டியிட்ட நம்முடைய மனோஜ் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த முறையும் ராக்கெட் ராஜாவும் அரிநாடார் அவர்களும் போட்டியிட்டார்கள் என்றால் மனோஜ் பாண்டியன் தோற்றுருவார் என்றதுனால திடீர்னு தலைமைச் செயலராக இருந்த முருகானந்தனுடைய உத்தரவின் பேர்ல ஆலங்குளத்தில் அரிநாடார் மற்றும் ராக்கெட் ராஜாவுடைய மனுவை தள்ளுபடி பண்ண சொல்லி இப்போ மனோஜ் பாண்டியன் அவர்கள் மட்டுமே போட்டியிடுகின்றார். அதனால இனிமே மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு யாரும் போட்டி இல்லை, ஈஸியா வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே வந்து மருதம்புத்தூர் பகுதியில் ஒரு விவசாயியுடைய காலில் துப்பாக்கி சூடு நடத்தினார் இசைக்கு ராஜா. அது நாடார் மக்களை கோபப்படுத்தியது. இன்னைக்கு அரிநாடாரையும் அதோட ராக்கெட் ராஜா அவர்களையும் வேட்பு மனுவை வேணும்னே தள்ளுபடி பண்ணி தேர்தலில் போட்டியிடாம செஞ்சதன் காரணமாக திமுகவுடைய சதி வேலை என்ன என்பது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வேட்புமனு தாக்கல் பண்ண பிறகு அவங்கெல்லாம் வந்து திமுக மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ ஆலங்குளம் தொகுதி முழுவதும் அரிநாடாருக்கு எதிராக திமுக செயல்பட்டது, ராக்கெட் ராஜாவுக்கு எதிராக திமுக செயல்பட்டது. அந்த பகுதியில் திமுகவுக்கு பெரிய பின்னடைவை தந்திருக்கின்றதாம். ஸோ அதனால திமுக பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல சில்மிஷம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சில்மிஷங்களும் திமுக எதிராகவே மாறி இருக்கிறது. ஸோ மொத்தத்துல அடிப்படை தேவைகளை திமுக ஆட்சியில் இருக்கின்ற போது நிறைவேற்றிருக்க வேண்டும், எதுவுமே பண்ணல. அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்தை பெருக்கவே இல்லை. பொருளாதார பெருக்கம் இருந்தால் பணம் கையில் வந்திருக்கும். பணம் கையில் வந்துச்சுன்னா நலத்திட்டங்களை செஞ்சிருக்கலாம். ஆனால் 1000 ரூபாய் கொடுப்பதே இவங்க கடன் வாங்கி தான் கொடுத்தாங்க. இல்லைன்னா மற்ற திட்டங்கள்ல செலவழிக்க வேண்டிய காசை எடுத்து இவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதனால பல திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே நிலுவையில் ஆகி போச்சு. இப்ப தேர்தல் நேரத்தில் மக்கள் சட்டையை முடிச்சுன்னு கேட்கறாங்க. அதனால தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு படுதோல்வி என்பது தெரிகிறது. ஸோ அதனால எதிர்கட்சி அந்தஸ்திலையாவது நம்ம உட்கார்ந்தோம்னா வெற்றி பெறுகின்ற தொகுதியில தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுங்க, காசை கொடுத்து வெற்றி பெறுங்கடா அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள். இந்த யுக்தியாவது திமுக கை கொடுக்குதா இல்லை என்பதை பற்றி பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.